15 நாட்களுக்கு பிறகு பிற்பகுதி ஆகஸ்ட் மாதத்தினுடைய பிற்பகுதி எடுக்கும்போது ஒரே வேகம் இருந்தாலும் கூட இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 8ஆம் இடத்துல இருக்கிற கேது, இந்த 8ஆம் இடத்துல சூரியன் கேதுவோட மெர்ஜ் ஆகிறார். அப்போ இது என்ன பலனை தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள்னு எடுத்துக்கணும். இந்த டைமுக்குள்ளே ஒரு காரியம் முடிக்கணும் டார்கெட்டு. ஆனால் நம்ம முடிச்சிருவோன்ற நம்பிக்கையில் தான் செயல்பட்டோம். ஆனால் எப்படி தான் தாமதமாச்சு தெரியல. யார் பிரச்சனை, யார் காரணம்னே தெரியல. ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுதுங்க. நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. வர வேண்டிய பண வரவு வரல. கொடுத்த பணம் மாட்டிக்கிடுச்சு. மற்றும் ஹெல்த் கூட நல்லா இல்லை. திடீர்னு நமக்கு ஒரு வேண்டத்தகாத செயல்பாடுகள் எப்படி ஹெல்த் பாதிச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிணிகள், தலைவலி சம்மந்தப்பட்டது, எலும்புகள் சம்மந்தப்பட்டது, சில பேருக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது, மற்றும் நமக்கு ஒரு எடை கூடுவது குறைவது, இது மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இப்போ இந்த கேதுவை நம்ம கணிக்கவே முடியாது.